அந்த 20 தூதர்கள் கொண்டு வந்த போதனை ஒரே போதனை. என்ன அது? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதுதான் ஒவ்வொரு இறை தூதருடையும் குறிக்கோள். ஸ்ரீகிருஷ்ண மகாராஜ் இறைவன் ஒருவன் என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது பகவத்கீதாவில் நாம் படிக்கின்றோம், ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேசே ஜுனதிஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா தேன பாரதா தத் பிரசாதால் பராம் சாந்தியும் ஸ்தானம் பிராப்சதி சாஸ்வதம். இவ்வளவு அழகாக ஸ்ரீகிருஷ்ணன் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், பீஸ் பி அப்பான் ஹிம். அர்ஜுனா, எல்லா படைப்பினங்களையும் தனது சுயசக்தியால் இயங்க வைக்கும் இறைவன் சகல மக்களின் இதயங்களிலும் கூடிக்கொண்டிருக்கின்றான். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா தத் பிரசாதால் பரம் சாந்தியும் ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம். நீ உனது உடலால், மனத்தால், அறிவால் அந்த ஏக இறைவனிடத்தில் மட்டும் சரணடைய வேண்டும். அவனை பிரசாதிப்பதன் காரணமாகத்தான், அவனை மகிழ வைப்பதன் காரணமாகத்தான் நிரந்தரமான சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும். திருக்குறான் தான் கூறுகின்றது. ஸ்ரீகிருஷ்ணன் என்ன உபதேசம் தந்திருக்கின்றார்களோ அதே உபதேசம் தான் திருக்குறானும் கூறுகின்றது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன துர்ஜி இலா ரப்பிகி ராலியத்தன் ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. உனக்கு சாந்தியும் சமாதானம் வேண்டும் என்றால், நிரந்தரமான முறையிலூட மனதிற்கு சாந்தியும் சமாதானம், மனதிற்கு மட்டுமல்ல முழு உலகிற்கும் சாந்தியும் சமாதானம் வேண்டும் என்றால், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. நீங்கள் பரிபூர்ணமான முறையில் இறைவனுக்காக சரணடையுங்கள். அப்போது உங்களால் உங்கள மனதுக்கு மட்டுமல்லாமல் உங்கள வீட்டிற்குள், உங்கள சமுதாயத்திற்குள், உங்கள நாட்டிற்குள், ஏன் அனைத்து பிரபஞ்சத்திற்குள் உனக்கு சாந்தியும் சமாதானம் கிடைக்கும். எவ்வளவு அருமையான உபதேசம் திருக்குரானும் பகவத்கீதாவும் எடுத்துரைக்கின்றது. ஆனால் நாம் திருக்குரான் வைத்து, பகவத்கீதா வைத்து ஒருவர் மற்றவர்கள் அடிச்சு கொண்டே இருக்கின்றோம். பகவத்கீதாவுக்கு எதிராக, திருக்குரானுக்கு எதிராக மார்க்கத்தின் பெயரால் நாம் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். அனந்த நாமதேயா சர்வகார விதாயனே சமஸ்த மந்திர வாச்சியாய விஸ்வேகதையே நமஹ. இறைவனுக்கு ஏராளமான நற்குணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு குணத்தையும் நாம் பேணி காத்து அதற்காக நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தால் நிச்சயமா சாந்தியும் சமாதானம் கிடைக்கும். நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தேன். ஓம் குருர் தேவா குருர் விஷ்ணு குருர் தேவா மகேஸ்வர ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவா மகேஸ்வர குரு சாட்சால் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. பிரம்மாவும் குருதான், விஷ்ணுவும் குருதான், மகேஸ்வரவும் குருதான். இவர்கள் அனைவரும் இறைவனுடைய அவதாரங்கள், ஏக இறைவனுடைய அவதாரங்கள். They were all messengers of Almighty Allah, Almighty God. சாட்சால் குரும் பிரம்மா, சாட்சால் ஒரு பிரம்மா இருக்கின்றார்கள். தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அவர் முன்னால் நான் பிரணாமம் செய்கின்றேன். எவ்வளவு அழகான முறையில் இறை தூதர்களை பற்றியும் அந்த இறை தூதர்கள் அனுப்பியிருக்கும் பரம் பிரம்மாவை பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஏகம் சத் பகுதா பவந்தி. ஏகம் சத், சத்தியம் ஒன்றுதான். பகுதா வதந்தி, அவனுடைய நாமங்கள் பல்வேறு. அந்த நாமங்களை நாம் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நான் பகவத்கீதா படித்திருக்கின்றேன். பகவத்கீதாவுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கும் அந்த விளக்கத்தை நான் படித்திருக்கின்றேன். இதன் காரணமாகத்தான் நான் பகவத்கீதாவை நேசிக்கின்றேன், ஸ்ரீகிருஷ்ணரை நேசிக்கின்றேன். ஏனென்றால் பகவத்கீதாவின் உபதேசங்களும் முகமது நபியின் உபதேசங்களும் ஒன்று. அவைகளை நாம் படிக்க வேண்டும்.
திருக்குர்ஆனில் இறைவனுடைய என்னென்ன குண இயல்புகள் இருக்கின்றனவோ அத்தனை குண இயல்புகளும் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் இறைவனை பற்றி கூறியிருக்கின்றார்கள். கதி பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹൃத் பிரபவ பிரளய ஸ்தானம் நிர்தானம் பீஜம் அவ்யயம். பகவத்கீதா 9ஆம் அத்தியாயம் 18ஆம் ஸ்லோகத்தில் உள்ளது நான் வாசித்திருக்கேன். கதி பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹൃத் பிரபவ பிரளய ஸ்தானம் நிர்தானம் பீஜம் அவ்யயம். இறைவனுடைய குண இயல்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. அவன் புகலிடமாக இருக்கின்றான். இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கின்றேன். திருக்குர்ஆன் கூறுகின்றது, இன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா. அவன் வளர்ப்பவனாக இருக்கின்றான், ரப்புல் ஆலமீன். அவன் உடையவனாக இருக்கின்றான், மாலிக் யௌமித்தீன். அவன் சாட்சியாக இருக்கின்றான், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அவன் இருப்பிடமாக இருக்கின்றான், லா மல்ஜ மினல்லாஹி இல்லா இலைஹி. அவன் அடைக்கலமாக இருக்கின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவன் தோழனாக இருக்கின்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அவன் பிறப்பிடமாக இருக்கின்றான், ஹுவல் அவ்வலு. அவன் ஒடுங்குமிடமாக இருக்கின்றான், வல் ஆஹிரு. அவன் களஞ்சியமாக இருக்கின்றான், வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்ஸ். அன்புமிக்க ஹிந்து சகோதரர்களே, அன்புமிக்க முஸ்லிம் சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஏக இறைவனை பற்றி என்னென்ன குணங்கள் குண இயல்புகள் திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றனவோ அதே குண இயல்புகள் நமக்கு பகவத்கீதாவிலும் காண இயலும். நான் இதை அன்புமிக்க முஸ்லிம் சகோதரர்களிடம் கூற விரும்புகின்றேன். திறந்த உள்ளத்துடன் நீங்கள் பகவத்கீதா படியுங்கள். அன்புமிக்க ஹிந்து சகோதரர்களும் நான் கூற விரும்புகின்றேன், திறந்த உள்ளத்துடன் நீங்கள் குர்ஆன் மொழிபெயர் படியுங்கள். நிச்சயமாக ரெண்டும் ஒன்று என்று உங்களால் புரியும். பகவத்கீதாவை புரியாத இந்துக்கள், திருக்குர்ஆனை புரியாத முஸ்லிம்கள், இஸ்லாத்தின் பேரில், இந்து மார்க்கத்தின் பேரில், ஸ்ரீராமரின் பேரில், ஸ்ரீகிருஷ்ணரின் பேரில், முகமதின் பேரில் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அடிக்கிறாங்க. குரு குரு மகாதேவான்னு சொல்லி இங்கேயும் அடிக்கிறார்கள். யாருடைய உபதேசம்? ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லவில்லை, பகவத்கீதா கூறவில்லை, முகம்மது கூறவில்லை, குர்ஆனும் கூறவில்லை. அஹிம்சா பரமோ தர்மா. எல்லா மதங்களுடைய அடிப்படை கொள்கை அஹிம்சாவாக இருக்கின்றது. பைபிளில் இதுதான் கூறப்பட்டிருக்கின்ற இறைவன் ஒருவன் என்று. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மேயும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கின்றோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. பைபிள் குர்ஆனை படிச்சிருக்கின்றேன். எங்கேயும் ஸ்ரீ ஜீசஸ் கிரைஸ்ட் நான் கடவுளாக இருக்கின்றேன் என்னை வணங்குங்கள் என்று சொல்லவே இல்லை. கடவுள் ஒருவன். நான் அவரால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அனுப்பப்பட்ட என்பதற்கு அரபியில் ரசூல் என்று சொல்லப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவன் ஒருவன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது இறைவனுடைய தூதர், இறைவனால் அனுப்பப்பட்டவர். அதே போன்று ஜீசஸ் கிரைஸ்ட் கூறுகின்றார்கள், இறைவன் ஏகன், நான் அவரால் அனுப்பப்பட்டவர். இவ்வாறு எல்லா மார்க்கங்களையும் அதன் அடிப்படை கொள்கைகளை பற்றி நாம் படிக்கும் போது எல்லா மார்க்கங்களுடைய ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் இறைவன் ஒருவன் என்பதாக நமக்கு தெரிய முடியும். இதன் பக்கம்தான் இஸ்லாம் முழு மனிதர்களையும் முழு சமயங்களை சார்ந்தவரையிலும் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. குல் யா அஹ்லல் கிதாபி தஆலூ இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ். குல், நீ கூறுவீராக, யா அஹ்லல் கிதாபி, கிரந்தம் கிடைத்தவர்களே, இறைவன் புறமிருந்து வேதம் கிடைத்தவர்களே, பைபிளும் கீதாவும் கிடைத்தவர்களே, குர்ஆனும் கிடைத்தவர்களே, தஆலூ, நீங்கள் வாருங்கள் ஒரே ஸ்டேஜின் பக்கம், இலா கலிமத்தின் ஒரே ஒரு வசனத்தின் பக்கம்,
அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், ஏக இறைவனை தவிர மற்ற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஏனென்றால் இது அடிப்படை கொள்கை ஒவ்வொரு மார்க்கத்தையும். யூனிவர்சல் பிரதர்ஹுட் நிச்சயமாக யூனிட்டி ஆஃப் காடில் தான் அமைந்திருக்கின்றது. யூனிட்டி ஆஃப் ஹியூமன் கைண்ட், ஒன்னஸ் ஆஃப் காட், யூனிட்டி ஆஃப் காடில் அமைந்திருக்கின்றது. இதன் பக்கம்தான் இன்று அஹ்மதியா இயக்கம் முழு உலகத்தையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றது, அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிமார்களே, ஏக இறை கொள்கைக்கு பிறகு ஒவ்வொரு மார்க்கமும் எடுத்துரைக்கும் போதனை மக்களிடத்தில் அன்பும் நேசமும் பாசமும் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். மஸ்ஹப் நஹி சிகாதா ஆப்பஸ் மே बैर रखने इकबाल கூறார்கள். எந்த மார்க்கமும் பகைமையும் வெறுப்பும் தேசமும் கற்றுத் தருவதில்லை. ஒவ்வொரு மதமும் நமக்கு கற்றுத் தருகின்றது அன்பு, நேசம், பாசம், இரக்கம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு மட்டும்தான். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹி ஹரும மாலுஹு வ தமுஹு வ ஹிசாபுஹு அலல்லாஹி. எவர் இறைவன் ஒருவன் என்று கருதுவாரோ அவருக்கு பிறருடைய பணமும் முதலும் இரத்தமும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது, அவருடைய கணக்கு இறைவனிடத்தில் இருக்கின்றது என்று. அதாவது ஒரு ஏக தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு பிறரை கொல்வதற்கோ இரத்தம் சிந்துவதற்கோ பிறருடைய உரிமையை பறிப்பதற்கோ உள்ள உரிமை இல்லை, அவகாசம் இல்லை. இறைவன் ஒருவன் என்று நினைக்கக்கூடியவனுக்கு நிச்சயமாக பிறரை கொல்லுவதற்கோ பிறருடைய பணத்தை பிடுங்குவதற்கோ குழப்பம் உருவாக்குவதற்கோ உள்ள உரிமை இல்லை. அப்படி செய்கிறார் என்றால் அவனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை, எந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை தான் பொருள். ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் எவ்வளவு அழகாக கூறுகிறார்கள் பகவத்கீதாவில், அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுகட்சமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மம் திருட நிச்சய மர்யர்ப்பித மனோபுத்திரியோ மத்பக்த சமய பிரியா. அதாவது என்னிடத்தில் உள்ள இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை நான் வாசித்து காட்டுகின்றேன், நான் சொந்தமா மொழிபெயர்ப்பு பகரமாக. உயிர் அனைத்திடமும் வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் மமகாரம் அகங்காரமற்று இன்ப துன்பங்களே சமமாய் கருதி பொறுமை படைத்து எப்போதும் சந்தோஷமாயிருப்பவன் யோகியாய் தன்னடக்கமுடையவனாய் திட நிச்சயமுள்ளவனாய் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் யார் பக்தனாக இருக்கின்றானோ அவன் எனக்கு பிரியமானவன். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார்கள், கடவுளுக்கு ஏக இறைவனுக்கு பிரியமானவர்கள் யார் என்று நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு இறைவன் மீது அன்பும் நேசமும் பாசமும் நம்பிக்கை இருக்கின்றதென்றால் நீங்கள் நினைப்பீர்கள் இறைவன் என்னை நேசிக்க வேண்டும் என்று. இறைவன் என்னை நேசிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகின்றார்கள். மமகாரம் அகங்காரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாய் கருதி பொறுமை அடைந்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பவன் யோகியாய் தன்னடக்கமுடையவனாய் செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவனாய் திட நிச்சயம் உள்ளவனாய் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய். நான் ஏற்கனவே கூறியதை போன்று ஒமை ஏத்தவக்கல் அலல்லாஹ் தல் பிரசாதால் பராம் சாந்தியும் ஸ்தானம் பிராப்ச